ஐயா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மணி ஆயிருச்சு. நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ல. ஆமாம்ப்பா, நல்ல வேளை நீ முடிச்சு கொடுத்துட்ட. இல்லைன்னா நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். எனக்காக இன்னைக்கு 12 மணி வரைக்கும் நீ வேலை பார்த்துருக்குற. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீ இந்த சைடாப்பா போகிற? நீ எப்பவும் போகிற பக்கம் போகாத, சுற்றிப்போ. ஐயா, நான் சுற்றி போனால் ரொம்ப லேட் ஆயிருமே. நான் இந்த சைடே போய்க்கிறேன். இந்த சைடு தான் எனக்கு பக்கம். நான் அந்த சைடு போனேன் ரொம்ப நேரம் ஆயிரும். கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கு போகவே 2 மணி நேரம் ஆகி போயிடும். நான் சொல்கிறத கேளு. இந்த சைடு நிறையா பேர் போய் நிறைய அமானுஷமான விஷயங்களை பார்த்துருக்குறாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ இந்த சைடு போவேணாம், அந்த சைடே சுற்றி போப்பா. அமானுஷ்யமான விஷயமா? அதெல்லாம் பொய்யா? காலப்போக்கில் எல்லாரும் கட்டுன கட்டுக்கதை. இதெல்லாம் போய் நம்பலாமா? நீங்கள் என்னையும் பயமுறுத்தாதீங்க. நான் போயிட்டு வரேன். எப்போவும் நான் இந்த சைடே போய்க்கிறேன்ப்பா. இந்த சைடெலாம் நான் போக முடியாது. நான் இங்கிட்டே போகிறேன். சரிப்பா, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நாளைக்கு நீ பத்திரமா மில்லுக்கு வந்து சேரு, அதுவே எனக்கு போதும். உடையில என்ன வந்தாலும் பயப்படாமல் போய்கிட்டே இருக்க. நான் சொல்கிறதையும் நீ கேட்க மாட்டேங்கிற. எப்படியோ நீ நல்லா போய் வீடு போய் சேர்ந்தா சரிப்பா. சரி, நானும் கிளம்புறேன். சைக்கிள் எடுத்துகிட்டு அவனும் அந்த காட்டு சைடு தான் போனான். அந்த காட்டு சைடு யாரையுமே காணாம். அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் பயம் இருந்தது. நடுவில் என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்டது. மொத்தமே 3 காடை தாண்டி போகணும். அதில் ஒரு காடை எப்படியோ அவன் தாண்டி வந்துட்டான். அட, என்ன இது? மின்மினி பூச்சியெல்லாம் பறக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னமோ சத்தம் கேட்குது. பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் எனக்குள்ளே நின்றுட்டு போவோம். பதட்டத்திலே வண்டி ஓட்டுனா நான் எங்கேயாச்சும் கீழே கொண்டு போய் சைக்கிளை போட்டுட்டு போயிடுவேன். அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தான். அந்த சைடு ஒருத்தவங்க வந்தாங்க. யார் அந்த பொம்பளைன்னு தெரியல. இந்நேரத்தில் போய் இந்த சைடு வருது. ஏமா, யாரு நீங்கள்? இந்நேரத்தில் இந்த சைடு தனியாக வரீங்க? கூடையும் யாரும் இல்லை. ஐயா, என் பையன் அந்த சைடு சைக்கிள் எடுத்துகிட்டு விளையாட போனான். ஆனால் இன்னும் காணோம். உங்கள் சைக்கிளை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் போய் என் பையனை தேடிட்டு வருவேன். ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேயா. சரிம்மா, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துருங்க. நானும் வீட்டுக்கு போகணும்ல. எடுத்துகிட்டு போங்கம்மா, சீக்கிரம் வந்துடுங்க. அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துடுவேயா அப்படின்னு அந்த பொம்பளை சைக்கிளை வாங்கிட்டு போச்சு. அவனும் கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணியான். ரொம்ப நேரம் ஆயுமே அந்த பொம்பளைய காணவே காணாம். இவனும் முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். என்ன இந்த பொம்பளை இன்னமும் காணோம்? ஒருவேளை நம்ம சைக்கிளை திருடிட்டு போயிருச்சோ? பேசாமல் அந்த காடு வரைக்கும் போய் பார்ப்போம். நடந்தே போய் பார்ப்போம். சைக்கிளை வச்சு தான் பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் இந்த பொம்பளை பிடுங்கிட்டு போயிருச்சு. இவளை நம்பி கொடுத்ததுக்கு. தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கே பார்த்தா ஒரே புகை மூட்டமாகவும் இருந்தது. அங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போனான். அக்கா, நான் தான் அந்த சைக்கிளை அவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும்ல, எப்படியோ அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சைக்கிளை எரிச்சு நம்ம விளையாடுவோம். இந்த மாதிரி இங்கிட்டு வர்றவங்க சைக்கிளெல்லாம் பிடுங்கி எரிக்கிறதும் ஒரு தனி சுகம்தான். அங்கே பாரு, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சைக்கிள்காரன். அந்த பேயை பார்த்ததுமே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த 3 பேயும் அவன் சைக்கிளை வச்சு கும்மி அடிச்சிட்டு இருந்துச்சு. நில்லே, நீ இந்த மேல இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது. உன்னைய கொல்ல போறேன். சைக்கிளை வச்சு இப்படி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு என்னைய வாச்சு விட்டுருங்க, நான் போயிடுறேன். உன்னைய இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு நான் அனுப்ப மாட்டேன். நீ இங்கேயே மாட்ட போற. நீயா இந்த நெருப்புக்களை எரிங்கிறியா இல்லையா? இப்ப இந்த தீயே உனக்காக தான் நான் பற்ற வச்சிருக்கேன். இதுக்குள்ள நீ இறங்கு, இல்லை நான் தூக்கி போட வேண்டியது இருக்கும். இறங்குறியா இல்லையா? அப்ப இவன் இறங்குற மாதிரி இல்லை. வாங்க, நம்ம 3 பேரும் இவனை சேர்த்து தூக்கி உள்ளே போட்டுருவோம். அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில. அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. உங்களுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் 2 சைக்கிளை அந்த காட்டிலே நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த சைக்கிளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எறிங்க. நீங்கள் வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போய் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வாங்க. அந்த 3 பேருக்குமே சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் இருக்குன்ட்டு வேகமாக எடுக்க போச்சு. வாங்க வாங்க, சைக்கிள் இருக்கான். அந்த 3 பேயும் சைக்கிள் எடுக்க போயிடுச்சு. இவன் தப்புச்சமோ பொழைச்சமோன்னு வேகமாக ஓடி போயிட்டான்.
நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு கல்ற மேலே ஏறி மிதிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு எலும்பு கூடு இருந்தது. ஏண்டா, நான் உயிரோட இருந்தப்பதான் என்னைய மிதிச்சே கொன்னீங்க. இப்போ நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னைய நீ மிதிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னைய நிம்மதியை தூங்க விட்டியாடா? இரு, உன்னைய இந்த சமாதியிலேயே அடக்கம் பண்ணிடுறேன். அந்த எலும்பு கூடு எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோ. அதுவும் பயந்து அவன் ஓடி போயிட்டான். இந்த எலும்பு கூடு ரொம்ப நேரம் பின்னாடியே துரத்திட்டு வந்தது. எப்படியோ அவன் வீடு போய் சேர்ந்துட்டான். அதுலேருந்து அந்த ஊர்க்காரங்கள்ட்டையும் சொல்லி அந்த சைடு யாருமே போகிறது கிடையாது.